ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சந்தா வீட்டில் போயிட்டு சேரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேரன் சோழன் நீலா எல்லாரும் போயிட்டு வாக்கு கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் 25 லட்சம் பணமும் 30 சவரன் நகையும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இதை வந்து வீட்டில் சொல்லும் போது அவங்க அப்பா ரொம்பவே டென்ஷன் ஆகி அவங்களுக்குலாம் இவ்வளோ இது கொடுக்கணும் அவசியமே இல்லை, ஒருத்தே இல்லை, இவன் வேணும் அப்படின்னா எப்படியாவது அம்மா அப்பா கிட்ட பேசி வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் ரொம்பவே டென்ஷன் ஆகி கத்துறாரு. அதுக்கப்புறம் சோழனும் ஒரு சைடு கத்துறாரு. பாண்டி சொல்கிறாரு அவருக்கு ஏற்கனவே பிபி இருக்குது, இப்போ தான் செக் பண்ணிவிட்டு டேப்லெட்லாம் கொடுத்துருக்காங்க டாக்டர் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு பிபிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. அவருக்கு இவ்வளோ பிபி இருந்திருக்கு, இது கூட எனக்கு தெரியாமல் இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு சேரனும் ஃபீல் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வானதி வந்து பாண்டி கிட்ட சண்டை போடுறாங்க. நான் அவ்வளோ அக்கறையாக உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டேன், சமைச்சு போட்டேன், ஆனால் வந்து ஃபேமிலியில் எல்லாமே வந்து நான் சமைச்சது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே வச்சு கிண்டல் பண்ணுறாங்க, நீயும் சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே நீ உங்களை டார்ச்சர் தாண்டி பண்ண அப்படின்னு சொல்லும்போது நான் உனக்கு டார்ச்சராக தெரியலனா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு வானதியும் போயிடுறாங்க. வானதி போனது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா அப்பா கிட்ட இந்த மாதிரி எனக்கு வேற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை எங்கே போய் முடிய போகுதுன்னு பார்க்கலாம். எனக்கு பாண்டி வேணா வேற பையனை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு கோவத்தில் வானதி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வானதி எப்படி திரும்ப சமாதானம் ஆகி பாண்டி கிட்ட சேர போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள்.